என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற மே 1ஆம் தேதியானது குரு பயிற்சியானது நிகழப்போகுது. இந்த குரு பயிற்சியானது இப்பொழுது ரிஷப ராசிக்கு வரப்போகுதுங்க. இந்த குரு பயிற்சியில் ரிஷப ராசி வர்றதுனால ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது, குறிப்பாக ரிஷப ராசிக்கு வாழ்க்கையை புரட்டி போட போகுது இந்த குரு பயிற்சி. அது எப்படின்னு தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப்பாக நம்ம லைக் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும்னா குரு பகவானை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் சென்றால் உடனடியாக நல்ல சொல்யூஷன் கிடைக்குது. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனை, கடன் பிரச்சனைகள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. இவர்களிடம் நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம்தாங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. ரிஷப ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது வாழ்க்கையையே புரட்டி போட போகுது. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. அது எப்படின்னு இந்த பதிவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுபகிரகமான குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் ரிஷப ராசிக்கு செல்றாருங்க. இதன் மூலம் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்குது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். மேச ராசியில் தான் குரு பகவான் தற்போது பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. இந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் ரிஷப ராசிக்கு இடம் மாற போறாருங்க. மே 1ஆம் தேதி நடக்கும் இந்த மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகுது என்று தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். காலசக்கரத்தில் 2வதாக இருக்கும் சுக்கிரனின் வீடான ரிஷப ராசிக்கு செல்கிறார் குரு. ஜோதிடத்தில் சில கிரகங்களில் நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதிலும் சனி, ராகு, கேது குரு பயிற்சிகள் அதீத முக்கியத்துவத்துடன் பார்க்கப்பட போகுதுங்க. அதில் குரு பயிற்சியும் ஒன்றுதான். குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிகளுக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறிய சம்பவங்களும் நடந்திருக்குது. அந்த வகையில் ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி மூலம் என்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்று பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இத்தனை காலம் 12ஆம் இடத்துல, அதாவது மேச ராசியில் இருந்தார் குரு. இப்போது ஜென்ம இடத்துல குருவாக மாறி இருக்கிறாரு. அவர் 5, 7, 9ஆம் இடங்களையும் பார்க்கிறாருங்க. இதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாங்க. இந்த குரு உங்கள் வீட்டிற்கு வருவதால் நீங்கள் இனி செய்வதில் எல்லாம் கொஞ்சம் இடர்பாடுகளே வரப்போகும். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தால் அது தடங்களாகவே மாறும். பைக்கை ஸ்டார்ட் செய்ய நினைத்தால் கூட பேட்டரி போய் நிற்குங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் சின்ன தடங்கள் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். மேலும் நீங்கள் தொட்டதெல்லாம் சின்ன தடங்கள் வரப்போகுது. இப்படி தொட்டதெல்லாம் தடங்கள் இருக்கும் என்றாலும் எந்த காரியமும் நடக்காமல் போகாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயன்றால் கண்டிப்பாக அந்த காரியம் நடக்குங்க. ரிஷபராசிக்கு ஜென்ம இடத்துல குரு மாறி இருக்கிறாருங்க. அவர் 5, 7, 9 இடங்களை பார்க்கிறார். அவர் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் முக்கியம் என்பதால் தடங்கல்கள் வந்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றியில் முடியும். மேலும் எதுவும் நல்லதே நடக்காதா, தடங்கல்கள் மட்டுமே வருமா என்று கேட்கக்கூடாதுங்க. சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது. ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். மேலும் குழந்தை பேருக்கும் அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் உங்களுக்கு திருமணமும் கைகூடி வரப்போகுது. வேலை நிமித்தமாக இடம் மாற்றம் வாய்ப்பும் உண்டு. வேலை மாற்றமும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்பட போகுது. மேலும் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நிலம் வாங்குவது, கடன் வாங்குவதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. மேலும் குடும்ப உறவில் சிக்கல்களும் ஏற்படலாம். எனவே உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் மிகவும் பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். வயிற்று பிரச்சனைகளும் ஏற்படலாம். மேலும் நீங்கள் இந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் என்ன பரிகாரம்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் கோவில், மதுரை மீனாட்சி கோவில்களுக்கு செல்வது உங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையுங்க. மேலும் ஆலங்குடி குரு ஸ்தலத்திற்கு மே 1 மாலை சென்று
பூஜை செய்வது பலன் தருங்க. குரு பகவான் மேச ராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்து ரிஷப ராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகிறாரு. நிகழும் மங்களகரமான இந்த குரோதி ஆண்டுல சித்திரை 18ஆம் தேதி பகல் 1 மணி அளவில் குரு பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சியும் அடைய போகிறாரு. குரு பகவானின் பார்வை கன்னி, விருச்சிகம், மகர ராசியின் மீது விழுதுங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதி குரு பகவான் ஓராண்டு காலம் உங்களுடைய ஜென்மத்தில் அமர்றாரு. பொதுவாக ஜென்ம குரு வனத்தினிலே என்று சொல்வாங்க. ஆனாலும் உங்கள் ரிஷப ராசிக்கு குரு பகவான் 8 மற்றும் 11 இடத்துக்கு அதிபதி. இவர் ஜென்மத்தில் அமர்ந்து கேதுவை பார்வையிடுவதால் உங்களுக்கு நன்மையை தான் செய்வார். வீடு நிலம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு கைகூடி வரும். மேலும் திருமணமும் கைகூடி வரப்போகுது. பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரப்போகுதுங்க. கூட்டு தொழில் சிறப்படையும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரித்தே காணப்படும். வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். உடல்நலில் மட்டும் சற்று கவனம் தேவைப்படுது. பணம் விஷயத்தில் கவனம் தேவைங்க. ஜாமீன் கையெழுத்து போடும்போது நீங்கள் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும். எல்லோரையும் சமமாக நேசிக்கும் உங்களுக்கு இதுவரை ராசிக்கு லாப வீட்டில் இருந்து ஓரளவு பணப்புழக்கத்தையும் வசதி வாய்ப்பையும் பிரபலங்களின் அறிமுகத்தையும் கொடுத்து வந்த குரு பகவான் 22/4/2023 முதல் 1/5/2024 வரை உங்களின் விரய வீடான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்து பலன் தர இருப்பதால் செலவுகளை நீங்கள் சுருக்க பார்க்க வேண்டுங்க. உறவினர்கள் நண்பர்களுக்கு மத்தியில் நம் கௌரவம் என்னாவது என்று பெருமைக்காக கை காசை நீங்கள் கரைக்கக்கூடாது. என்றாலும் அஷ்டம அதிபதியான குரு 12இல் மறைவதால் எதிர்பாராத வகையில் முன்னேற்றமும் ஆனால் எதிர்பார்த்த வகையில் ஏமாற்றமும் ஏற்பட போகுது. புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. குடும்பத்தில் சாதாரண விஷயத்திற்கெல்லாம் சண்டை போட்டு கொள்ளக்கூடாதுங்க. வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளை அரவணைத்து போக வேண்டும். அந்தரங்க விஷயங்களில் உள் விவகாரங்களை 3ஆம் நபர் தலையீட்டை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. உங்களிடம் இருக்கும் தவறான பழக்கங்களை வாழ்க்கை துணை சுட்டி காட்டத்தான் செய்வாங்க. திருத்தி கொள்ள பார்க்க வேண்டும். உடனே முடித்து விடலாம் என நினைத்த காரியங்கள் கூட இழுபறியாகி முடிய போகுது. யாரையும் நம்பி எதையும் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் உங்களை நேரடி கவனம் இருப்பது தான் நல்லதுங்க. உறவினர்களில் சிலர் முகத்துக்கு முன்னால் புகழ்ந்தும் முதுகுக்கு பின்னால் இகழ்ந்தும் பேசுவாங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதால தாயாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். தாய் வழி உறவினர்களால் உதவி உண்டுங்க. பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் விலகப் போகுது. வெகு நாட்களாக வீடு வாங்கும் திட்டம் ஒரு கனவாகவே இருந்ததே, அது இப்போது கண்டிப்பாக நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்களின் உண்மையான பாசத்தை புரிந்து கொள்ளாமல் அலைக்கழித்தார்களே, அதற்காக வருந்தி உங்களிடம் மன்னிப்பும் கேட்பாங்க. சாலையை கடக்கும் போது இருந்த வாகன பயம் நீங்க போகுது. பழுதான வாகனம் ஓடுங்க. நண்பர்கள் உறவினர்கள்ல சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பாங்க. உங்களது 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால மறைமுக எதிரிகளை இனங்கண்டு நீங்க ஒதுக்குவீங்க. சில நேரங்கள்ல எதிரிகளாலும் ஆதாயம் உண்டாக போகுது. வராது என்று நினைத்திருந்த பணம் கண்டிப்பாக கைக்கு வரப்போகுது. மூட்டு வலி இடுப்பு வலியும் தேரும். இழுபறியான வழக்குகள் இனி சாதகமாகவே முடிய போகுது. வேற்றுமொழி பேசுபவங்க மதத்தினர்களால் ஆதாயம் உண்டுங்க. குரு உங்களின் 8ஆம் வீட்டை பார்ப்பதால அயல்நாடு சென்று வருவீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களில் பலர் உங்களுக்கு தகுந்தாற் போல பேசி ஏமாற்றினீர்களே, அவர்களில் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை இனி உணர்வீங்க. பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் என்றாலும் யோசித்து முடிவெடுக்க பாருங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வழக்கறிஞரின் ஆலோசனையின்றி முடிவெடுக்க கூடாது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்தே காணப்படும். மேலும் குலதெய்வ கோவிலுக்கு அவ்வப்போது சென்று வர வேண்டும். அரசு விஷயங்களில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறப்போகுது. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் வந்து நீங்க போகுது. கொஞ்சம் மறைமுக எதிர்ப்புகளும் மேலும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். விமர்சனங்கள் வதந்திகளும் வரும். அதற்காக நீங்கள் அஞ்சக்கூடாதுங்க. நீங்களும் தனிநபர் விமர்சனத்தை தவிர்ப்பது தான் நல்லது. எளிய யோகாசனங்கள் உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். அக்கம் பக்கம் வீட்டாரிடம் குடும்ப விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கக்கூடாதுங்க. இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சி பலன் எப்படிப்பட்ட பலன்லாம் தரப்போகுது, நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும், அதை பற்றின முழுமையான தகவல்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தான் தந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.
உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும்னா குரு பகவானை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.